ஒரு ஆத்தங்கரையில 2 ஆலமரம் இருந்துச்சு. ரொம்ப தூரத்துல இருந்து பறந்து வந்த குருவி ஒண்ணு முதல் ஆலமரத்துக்கிட்ட வந்து, 2 மாசம் மட்டும் உன் கிளையில தங்கி முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சுக்கிடட்டுமா ன்னு கெஞ்சி கேட்டுக்குச்சு. ஆனா அந்த மரம் அதெல்லாம் முடியாதுன்னு கண்டிஷனா சொல்லிருச்சு. சரின்னு அடுத்த மரத்துக்கிட்டே போச்சு அந்த குருவி. இடம்தானே, தாராளமா இருந்துக்கோ ன்னு பெரிய மனசு பண்ணிச்சு அந்த மரம். ஒரே மாசம்தான் ஆத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சது. அந்த வெள்ளத்த தாங்க முடியாம அந்த முதல் ஆலமரம் அடிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சது. ஆனா குருவிக்கு இடம் கொடுத்த 2வது ஆலமரம் நிலையா நிலைச்சு நின்னது. முதல் ஆலமரத்தை பார்த்த குருவி, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யாதவனே ஆண்டவனே தண்டிச்சுட்டான்னு எல்லா மனுஷங்களும் நினைக்கிற மாதிரி நினைச்சது. ஆனா வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போகையிலே அந்த முதல் ஆலமரம் என்ன நினைச்சது தெரியுமா? என் வேரோட பலம் ஒரு மழைக்கு கூட தாங்காதுன்னு எனக்குத் தெரியும். நீயும் என்னோட சேர்ந்து சாக வேண்டாம்னுதான் உனக்கு இடம் தர மறுத்துட்டேன். ஏ குருவியே, நீ எங்க இருந்தாலும் உன் குடும்பத்தோட சந்தோஷமா நல்லா இருக்கணும். இப்படித்தான் உண்மையான தியாகிகள் வெளி உலகத்துக்கு தங்களை காட்டிக்கிறது இல்லை. நமக்காக தியாகம் செய்யும் உறவுகளும் உண்டு. நம் மகிழ்ச்சிக்காக நம்மையே தியாகம் செய்யும் உறவுகளும் உண்டு. மகன் மகிழ்ச்சிக்காக தனிக்குடித்தனம் அனுப்பும் பெற்றோர்களும், மகள் மகிழ்ச்சியாக வாழ கடன்பட்டும் கூட சீர்சடத்து செய்யும் பெற்றோர்களும் சகோதரர்களும் கூட தியாகிகள்தான். சில சமயம் அவர்கள் நம்மை கைவிடுவது போல தோன்றினாலும் அது நம் நன்மைக்காகவே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக தீமைக்காக இருக்காது. ஐந்தறிவு ஜீவன்களும் இதில் விதிவிலக்கல்ல.